ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது 1/2 கிலோ கருணைக்கிழங்கு, நல்ல பெரிய கிழங்கு. இது 1 வீக் முன்னாடியே வாங்கின பழைய கிழங்கு, நல்ல பெரிய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை 10லேருந்து 20 நிமிஷம் மஞ்சள் தண்ணியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே அரிப்புத்தன்மை கொண்ட கிழங்கு கருணைக்கிழங்கு, அதனால் நம்ம சாம்பலோ மஞ்சளோ சேர்த்து 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிழங்கு வெந்துருச்சு. தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இந்த கருணைக்கிழங்கு ரொம்பவே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் தான் இந்த புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் கடுகும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே 50 கிராம் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் பொன்னிறமாக வதங்க வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கருணைக்கிழங்கு ரொம்பவே அரிப்புத்தன்மை கொண்டது, அதனால் தூக்கலான புளியும் கொஞ்சம் தூக்கலான காரமும் சேர்த்து இந்த புளிக்குழம்பு செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருணைக்கிழங்கு வாங்கும்போதே நல்லா பெரிய கிழங்கா பார்த்து பழைய கிழங்கா வாங்கிக்கோங்க. சின்ன கிழங்கா இருந்துச்சுன்னா நாக்கு ரொம்ப அரிக்கும். இந்த குழம்புக்கு 1/4 மூடி தேங்காயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்து 5 நிமிஷம் போல் பொன்னிறமாக வதக்கலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னென்னா, பழைய கிழங்கா வாங்கிக்கோங்க. கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாக்கு அரிக்காது. இல்லைன்னா கருணைக்கிழங்கு ரொம்பவே நாக்கு அரிக்கும். இப்போ கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு நான் 50 கிராம் புளியும் ஒரு பெரிய தக்காளியும் இந்த புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசால் பொடி சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசால் தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூளுன்ற விதத்தில் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக காரம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொடியெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா பிரட்டிடலாம். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்து 5 நிமிஷம் நம்ம ஊற்றின புளிக்கரைசல் நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இந்த கருணைக்கிழங்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. ஃபைல் ஸ்டபிள் இருக்கவங்க வாரத்தில் 2லேருந்து 3 நாள் கண்டிப்பாக சமையலில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த புளிக்கரைசல் வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம் குழம்ப. இப்போ பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் நல்லா சுண்டி இருக்குது. நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு திக்காக வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இந்த குழம்பு கெட்டு போகாது. பழைய குழம்புல ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபைல் ஸ்டபிள் இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு கிழங்கு. வாரத்தில் 2லேருந்து 3 நாள் அவியலாவோ மசியலாவோ பொரியலாவோ குழம்பாவோ வச்சு சாப்பிடுங்க. மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.